நமஸ்காரம். ஆஸ்ட்ரோலஜி ஸ்ரவீன் கரன். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்க்க இருப்பது மகம், பூரம், உத்திரம் நட்சத்திரங்களை உள்ளடக்கிய சிம்ம ராசிக்கான 2024ஆம் ஆண்டு பலன்கள். இந்த 2024 கடந்த அக்டோபர் 8ஆம் தேதி ராகு பகவான் கேது பகவான் பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு. கூடவே சனி பகவான் கடந்த டிசம்பர் 20ஆம் தேதி பயிற்சி நடந்து முடிஞ்சிருச்சு. ராகு பகவான் உங்கள் ராசிக்கு 8 என்று சொல்லக்கூடிய மர்மஸ்தானம், மறைவுஸ்தானம், புண்ணியஸ்தானமான மீன ராசிக்கு சுக்கிர பகவான் உச்சமாகின்ற மீன ராசிக்கு வந்துட்டாரு. கேது பகவான் 2ஆம் இடமான குடும்பஸ்தானத்துக்கு, தன குடும்ப வாக்கு ஸ்தானத்துக்கு வந்துட்டாரு, பயிற்சி ஆகிட்டாரு. 7 என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானமான கும்பராசிக்கு மூலத்திரிகோண ஸ்தானத்து களத்திரஸ்தானத்திற்கு சனி பகவானும் பயிற்சி ஆகிட்டாரு. ஆல்ரெடி பாக்கிய ஸ்தானத்தில் குரு பகவான் சஞ்சரிச்சுக்கிட்டு இருக்காரு. என்ன நடக்கும் சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, எப்பவுமே ஒரு சிம்ம சொப்பனமாக மற்றவங்களுக்கு ஒரு டெரராக இருந்துகிட்டு இருக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரங்கன்னு சொன்னால் கூட மிக இல்லை. நம்பர் 1 தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிம்மராசிக்காரங்க. முயற்சிக்கும் உழைப்புக்கும் நிறையா வித்தியாசம் இருக்குன்னு நினைக்கிறவங்க. அதாவது முயற்சி எடுப்பாங்க, ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுக்கிறத விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி சக்ஸஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்க சிம்மராசிக்காரங்க எப்போவுமே. ஏன்னா காட்டுக்கு ராஜா சிங்கம், உங்கள் ராசிக்கு சின்னமும் சிங்கம். அப்போ ஏறக்குறைய அந்த சிங்கம் போல தானே நீங்கள் இருப்பீங்க. மதிநுட்பம் நிறைந்த தைரியம், நல்ல ஒரு வாக்கு வன்மை எல்லாமே நிறைந்தவர்கள். கூடவே பார்த்தீங்கன்னாக்கா லக்ஷ்மி கடாட்சம் ஐஸ்வர்யமும் நிறைந்தவர்கள். ஏன் அப்படின்னாக்கா ராசி மண்டலத்தில் 5 என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணிய ஸ்தானமாக உங்களுக்கு சிம்ம ராசி விளங்குதுங்க. அதனாலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல பெற்றோர் அமையிறது, நல்ல மனைவி அமையிறது, நல்ல நண்பர்கள் அமையிறது, நல்லபடியாக ஒரு உத்தியோகம் அமையிறது, நல்லபடியாக ஒரு தொழில் அமையிறது எல்லாமே உங்களுக்கு நேச்சுரலி ஆட்டோமேட்டிக்காக அதாவது நடக்க வேண்டிய நேரத்தில் அதாவது அப்பப்போ காலகாலத்தில் நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் என்ன நடந்தாலும் என்ன போனாலும் வந்தாலும் உங்களுக்கு மனசில் ஏதாவது ஒரு குறை ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னாக்கா சிம்ம ராசிக்காரங்களை அவ்வளோ சீக்கிரத்தில் திருப்திப்படுத்தவே முடியாது. இதுதான் ஒரு ஜென்ரல் ஒரு ஃபார்முலா. ஏன்னா சிம்ம ராசிக்காரங்க எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் அப்படின்ற மாதிரியே எல்லாமே கொஞ்சம் அதிகப்படியாகவே ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் அந்த சைஸில் எதிர்பார்க்கவங்க தான் சிம்ம ராசிக்காரங்க. அப்பேற்பட்ட உங்களுக்கு இப்போ நடந்திருக்கின்ற நிகழ்வுகள், குரு பயிற்சி, ராகு பகவான் பயிற்சி, கேது பகவான் பயிற்சி, சனி பயிற்சி எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஃபேவரான இடத்துல இருக்குது. என்ன சார் ஃபேவரான இடம்? சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்துட்டாரே அப்படின்னாக்கா, நார்மலாக சனி பகவான் 7ஆம் இடத்துக்கு வந்தாருனாக்கா களத்திரம் வகைகளிலே பாதிப்புகளை உண்டு பண்ணுவார், குடும்பம் வகைகளிலே இன்னல்களை இடர்பாடுகளை உண்டு பண்ணுவார். ஆனால் இங்கே என்ன 7ஆம் இடத்துல என்ன ஒரு விசேஷம் சிறப்புன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த 7ஆம் இடமே மூலத்திரிகோண ஸ்தானமாவது சனி பகவானுக்கு கும்பராசி. இந்த 7ஆம் இடம் மூலத்திரிகோண ஸ்தானத்து கும்பராசின்றது உங்கள் சிம்ம ராசிக்கு தான் அந்த பொருத்தம் வருது, இந்த அமைப்பு வருது. ஸோ இதனால் இது ஒரு மிகப்பெரிய ஒரு அமைப்பு. சனி பகவான் அந்த மூலத்திரிகோண ஸ்தானத்துக்கு வரும்போது அதுவும் 7 என்கின்ற களத்திர ஸ்தானமாக இருக்கிறதுனால உங்களுக்கு களத்திரம் வகைகளிலே, குடும்ப வகைகளிலே, குடும்ப உறவுகளிலே ஒரு நல்ல நீண்ட நெடிய ஒரு புரிதல்களையும் நல்ல ஒரு சுகங்களையும் பேரானந்தங்களையும் வழங்கக்கூடிய இடத்துல சனி பகவான் இப்போ இருக்காரு. ஏன்னா அவருடைய பார்வை பதிகின்ற இடங்களாக 9 என்கின்ற பாக்கியஸ்தானம், உங்களுடைய ஜென்ம ராசி, 4 என்கின்ற சுகஸ்தானம், இந்த 3 இடங்களும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ரொம்ப ஒரு முக்கியமான இடங்கள். இதே மாதிரி ராகு பகவான் 8ஆம் இடம். 8ஆம் இடம்ன்றது என்ன சார் அவ்வளோ பெரிய விசேஷம் இல்லையே அப்படின்னாக்கா, சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீடு தான் மீன ராசி. அந்த மீன ராசி உங்களுக்கு 8ஆம் இடம் ஆகுது. ஆயுள் ஸ்தானம், மறைவு ஸ்தானம், மர்மஸ்தானம், கூடவே புண்ணியஸ்தானம், கர்மஸ்தானம், பிறவி பயனை தித்தௌளி பண்ணுகின்ற ஸ்தானமும் 8ஆம் இடம். அந்த 8ஆம் இடத்துக்கு ராகு பகவான் அங்கே இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தன குடும்பஸ்தானத்தை. அந்த 2ஆம் இடத்துல ராகு பகவானின் பார்ட்னர் கேது பகவான் உட்காந்துட்டாரு. ஸோ குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்காரு. இந்த மே 1ஆம் தேதி இன்னும் ஒரு 2-3 மாதத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 10ஆம் இடமான ரிஷபராசிக்கு போகிறாரு. இது ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா குரு பகவான், சுக்கிர பகவான், சுக்கிர பகவானுடைய பாஸ் தான், பிக் பாஸ் தான் பார்த்தீங்கன்னாக்கா ராகு பகவான். 2 பேரும் எக்ஸ்சேஞ்சிங் த ஹவுஸ் மாதிரி ஒரு பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்குறாங்க. ஸோ 8 குடையவர் 10 குடையவர், 8 என்கின்ற கர்மஸ்தானாதிபதி, புண்ணிய ஸ்தானாதிபதி ப்ளஸ் 10 என்கின்ற கர்மஸ்தானாதிபதி, ஜீவனஸ்தானாதிபதி, இவங்க பரிவர்த்தனை ஆகும்போது என்ன நடக்கும்? பல அதிசயங்கள், அற்புதங்கள், பல வினோதங்கள் எல்லாமே நடக்கின்ற ஒரு காலகட்டம் உங்களுக்கு இப்போ சிம்மராசிக்கு நிகழ இருக்குது. ஆல்ரெடி நிகழ்ந்துக்கிட்டு இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஏறக்குறைய ஒரு 18 வருஷம், ஒரு 18 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு அதிசயமான அற்புதமான நிகழ்வுகள். ஒரு ஷார்ட்டாக பார்த்தோம் அப்படின்னாக்கா, ஒரு ஜென்ரலாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா, மூலத்திரிகோண ஸ்தானத்து களத்திர ஸ்தானத்து சனி பகவான் சத்தான முத்தான
சொத்தான கலத்தரங்கள் அமையுமே. அதே போல் உத்தியோகம், தொழில் இதில் பிடிச்சிருந்த பீடைகள் விலகுமே. திடீர் குபேர யோகம் அடிக்குமே, தூக்குமே. பொறுமையில் பூமாதேவி, அதிர்ஷ்டத்தில் ஐஸ்வர்யலக்ஷ்மி, தைரியத்தில் காமாட்சி, மீனாட்சி, விஷாலாட்சி கலத்திரமாக அமைவாளே. அரசாங்கத்தால் ஆதாயம் பாரு, அயல்நாட்டில் இருந்தும் அனுகூலமான சேதிய நாடு. எவ்வளவோ நன்மைகள், எண்ணற்ற நன்மைகள். படிக்கிற பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்கா மனதிற்கு ஏற்ற இனிய கோர்ஸுகள் கிடைக்கப்பெறும். அதோட நல்ல தரமான யூனிவர்சிட்டிகள் அமையப்பெறும். கடல் கடந்து போய் படிக்கிற வாய்ப்புகள் கிடைக்கப்பெறும். படிச்சுக்கிட்டே உத்தியோகம் மாற்று சம்பாதிச்சுக்கிட்டே தன்னுடைய ஸ்கூல் ஃபீஸு, காலேஜ் ஃபீஸு கூடவே வந்து வீட்டுக்கும் அனுப்பி வீட்டையும் திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைகள், நல்ல ஒரு இனிய தருணங்கள் உருவாகும். கல்யாணம் ஆகாமல் இருந்த பசங்களுக்கும் பொண்ணுங்களுக்கும், வெதர் இட் இஸ் அரேஞ்ச் மேரேஜ் ஆர் லவ் மேரேஜ், வாட் எவர் இட் இஸ், பேரண்டோட கன்கரன்ஸோடைய நல்லபடியாக நிகழக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாகும். மண்மனை பூமி பாக்கியங்கள் இல்லாமல் தவிச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு, வாடகை கொடுத்தே முதுகெலும்பு ஒடிஞ்சு போனவங்களுக்கு நல்லபடியாக ஒரு வீடு, நல்ல ஒரு நேஷனலைஸ்டு பேங்க் மூலமாக லோன் கிடைக்கப்பெற்று ஃப்ளாட்டோ, ஒரு மண்ணோ, பிளாட்டோ அமையக்கூடிய, சொந்தமாகக்கூடிய காலங்கள், காலகட்டங்கள், சூழ்நிலைகள், இனிய தருணங்கள் உருவாகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா என்னன்னாக்கா பொண்டாட்டி வந்த ராசி, இல்லை பொண்ணு பிறந்த ராசி, அந்த மாதிரி இல்லை ஒரு பெத்த தாய் அவங்களுடைய ஆசீர்வாதம், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண்ணால் ஒரு யோகம் சிம்ம ராசிக்கு இப்போ வந்து தூக்குதுன்னு சொன்னாக்க மேட்ரு ஆஃப் ஃபேக்டாக மிகையே இல்லை. இப்போ நான் சொன்ன இந்த பலாபலன்கள் நடக்க இருக்கிறது எல்லாமே ஏற்கனவே ஒரு சிலர் வாழ்க்கையிலலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. நடக்காதவங்களுக்கும் நடக்க துவங்கும். அதுதான் இந்த 2024 காலகட்டம். ஏற்கனவே நடந்த ஒரு சாம்பிளை பார்ப்போம். நம்மளுடைய கிளைண்ட்டு தான் அவர். 45 வயது ஆண், நல்லா ஒரு வேட்டையாடு விளையாடு கமலஹாசன் மாதிரி இருக்கிறவர். ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல், அந்த ரேஞ்சில் இருக்கிற ஒரு ஹோட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மேனேஜர் கேட்டகரியில் இருக்கார். படித்து முடிச்சதுலேருந்தே ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து நிறையா ஹோட்டல்களில் வேலை பார்த்து இப்போ ஒரு குரூப் ஆஃப் கம்பெனிஸ் ஹோட்டலில் வந்து ஜாயின் பண்ணி, இந்த ஹோட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு கடந்த ஒரு 10 வருடங்களாக ஒரே ஹோட்டலில் இருந்துகிட்டு இருக்காரு. அப்படி வேட்டையாடு விளையாடு கமலஹாசன் மாதிரி இருப்பார்னு சொன்னேன். அவ்வளோ சிவப்பு, நல்ல ஒரு ஷார்ப்பு, நல்ல ஒரு கேரக்டரு. ஆனால் இன்னும் என்னென்னா கல்யாணம் ஆகலை. அவர் புல்லட்டை வீட்டிலேருந்து ஸ்டார்ட் பண்ணி, அப்படி பைக்கை ஸ்டார்ட் பண்ணி அப்படி வீட்டிலேருந்து அப்படி கிளம்பி அவர் ஹோட்டலுக்கு வந்தார். ஹோட்டல்லேருந்து வீட்டுக்கு போனார், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போனார், பாருக்கு போனார். அப்படின்னாக்கா நல்ல ஒரு அப்பியரன்ஸு. ஏகப்பட்ட பேர் அவருக்கு வந்து என்னன்னாக்கா நிறையா ஃப்ரெண்ட்ஸு. அவரை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களே ஒரு நிமிஷம் பேசுகிறாங்கனாக்கா அவருக்கு ஃப்ரெண்ட் ஆகிடுவாங்க. ஏன்னாக்கா நல்ல ஒரு கனிவாக இனிமையாக பேசக்கூடிய ஒரு ஆற்றல், அதே மாதிரி நல்ல ஒரு மெக்னானிமிட்டியான ஒரு கேரக்டர், ஒரு பெருந்தன்மையான ஒரு கேரக்டர். அவர் வாங்குகிற சம்பளம் கஷ்டப்படுறவங்களுக்கு கொடுக்குறதுக்கே போய்கிட்டு இருக்கு. ஏன்னா இவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ஸ்டில் பேச்சுலர் ஒன்று. ரெண்டாவது பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா டெய்லி வந்து சரக்கு, டெய்லி தம்மு. காலைல வந்து உட்காந்த உடனே பார்த்தீங்கன்னாக்கா அசிஸ்டண்ட்டை கூப்பிடுவார், ரூம் பாயை கூப்பிடுவார். பைசா ஒரு 500 ரூபா எடுத்து வைப்பார். போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா கிங்ஸ் லைட்ஸ் ஒரு 4 பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து வைப்பான். ஒரு நாளைக்கு ஒரு 4 பாக்கெட் சிகரெட்டு. டெய்லி சாயங்காலம் பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸு கரெக்டாக வந்து இந்த பாருக்கு வந்துட்டு அந்த பாருக்கு வந்துட்டுன்ற மாதிரி டைம் ஃபிக்ஸ் பண்ணி, இடத்த ஃபிக்ஸ் பண்ணி கரெக்டாக போனீங்கன்னாக்கா டியூட்டியை முடிச்சுட்டு போகும்போது சாப்பிட்டு தான் வீட்டுக்கு போவார். அவருக்கு ஃபாதர், மதர், அப்பாவுக்கு பார்த்தீங்கன்னா 80 வயசு ஆகுது, அம்மாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 75 வயசு ஆகிடுச்சு. இவருக்கு ஒரு கூட பிறந்த அக்கா இருக்காங்க. அவங்க வந்து ஸ்டேட்ஸில் இருக்காங்க, யூஎஸில். இவர் இன்னும் கல்யாணமே ஆகலைன்னா என்ன, இவருக்கு நிறையா பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்காங்க, எடுத்துக்கிட்டே இருக்காங்க. இவர் என்னன்னாக்கா பூரம் நட்சத்திரம் சிம்ம ராசி அப்படின்னும் போதே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சிம்மத்துக்குரிய அந்த கர்ஜனைகள், அந்த உண்மைகள், தோரணைகள் அதெல்லாம் இருக்கணும் இல்லையா. யாருக்குமே வந்து நடுங்கி ஒடுங்கி பொய் சொல்லி இப்படி வாழணுன்ற அவசியமே இல்லைன்னு நினைக்கிறவங்க தான் சிம்மராசிக்காரன். குடிக்கிறது கஞ்சியாக கூலாக இருந்தாலும் வெளியே வந்து பிரியாணி சாப்பிட்டு வந்த அந்த ஒரு ரியாக்ஷனில் தான் எப்போவுமே தெரியுமானுங்க சிம்மராசிக்காரனுங்க. அந்த தான் அப்படின்றது வந்து எப்போவுமே தூக்கலாகவே இருக்கும் சிம்மராசிக்கு. இவர் என்னன்னாக்கா இவர் ஒரு யதார்த்தமான ஆள். வரவங்ககிட்ட, பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட சொல்லுவார், மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னாக்கா, நான் இந்த மாதிரி இந்த குரூப் ஆஃப் கம்பெனிஸ், இந்த ஹோட்டல்ஸில், இந்த 5 ஸ்டார் ஹோட்டல் கேட்டகரியில் அதில் மேனேஜராக இருக்கேங்க, என்னுடைய பே இவ்வளவு, நான் ஸ்மோக் பண்ணுவேன், ட்ரிங்க் பண்ணுவேன், எப்போ ஒரு வாட்டியா அப்படின்னு பொண்ணு வீட்டுக்காரங்க கேட்பான். ரெகுலராக பண்ணுவாங்க, வீட்டிலே எல்லாத்துக்கும் தெரியும். எனக்கு ஃப்ரெண்ட்ஸு ஜாஸ்தி, ஃபேமிலியை விட, அம்மா அப்பாவை விட ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் முக்கியத்துவம் கொடுப்பேன் நான் அப்படின்னு ஓப்பனாக சொல்லுவார். ஆனால் பொண்ணு வீட்டுக்காரன் அப்புறம் இதுக்கு மேலே இவ்வளோ கேட்டதுக்கப்புறம் அங்கே உட்காந்துருப்பான். அவன் சரிங்க நீங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கே முக்கியத்துவம் கொடுங்க அப்படின்ட்டு அவன் இடத்த காலி பண்ணிடுவான். அப்பா அம்மா திட்டுவாங்க, என்னடா இப்படி பண்ணுற, நீ ஏன்டா இந்த மாதிரி உண்மையை சொல்லி தொலைக்கிற,
ஃப்ரெண்ட்ஸை கம்மி பண்ணுறானாலும் கேட்க மாட்டேன்ற, சரக்கை கம்மி பண்ணாலும் கேட்டு தொலைக்க மாட்டேன்ற, சிகரெட்டை கம்மி பண்ணாலும் கேட்டு தொலைக்க மாட்டேன்ற, ஏன்டா இப்படி இருக்கிற அப்படின்னாக்கா, இல்லைப்பா லைஃப்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு என்ஜாய்மெண்ட்டு தான் லைஃபு. இதில் தேவையில்லாத கமிட்மெண்ட்லாம் வச்சுக்கூடாது. நான் இப்படி தான் இருப்பேன், என் கேரக்டர் இதுதான், இதுக்கு தகுந்த மாதிரி ட்ராவல் பண்ணுறவங்க எனக்கு லைஃப் பார்ட்னராக வந்தால் ஓகே, இல்லைனாக்கா நோ ப்ராப்ளம், அதுவும் எனக்கு ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேஷுவலாக போயிட்டுருக்காரு. பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரமாச்சே. சுக்கிர பகவான் யார்? அசுரர்களின் தலைவனாச்சே. அதனால் வந்து இந்த தம்மு, தண்ணி, ஃபிகர் மேட்ரு எல்லாத்துக்கும் அவர் தானே குருஜி. அதனால் அவருடைய அந்த பூர நட்சத்திரம் போது அந்த யோகிய அம்சங்கள் அதெல்லாம் வந்து அங்கே வெளிப்படணும்ல. அதனால் இப்படி போயிட்டுருக்காரு. அதே ஹோட்டலில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 40 வயது பெண், மகம் நட்சத்திரம், நல்லா படித்தவங்க, நிறையா படித்தவங்க, இன்னும் கல்யாணம் ஆகலை அவங்களுக்கும். அவங்க பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஆன்மீக ஈடுபாடு, ஆன்மீக தேடல்கள் அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. வருஷத்தில் ஒரு 4 வாட்டி திருவண்ணாமலை கிரிவலம் போயிடுவாங்க, வருஷத்தில் ஒரு வாட்டி பர்வதமலை போயிடுவாங்க, வருஷத்தில் ஒரு வாட்டி சதுரகிரி சுந்தர மகாலிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ண போயிடுவாங்க. அதே போல் வருஷத்தில் ஒரு வாட்டி கோயம்புத்தூரில் இருக்கிற வெள்ளிங்கிரி மலைக்கு போயிடுவாங்க. சிவபெருமான் ஈடுபாடு, வழிபாடு அவங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. இது போக இந்த உழவார பணிகள் பண்ணுறது அது இதெல்லாம் வேறு உண்டு. ஏன் அவங்க 40 வயசு வரைக்கும் கல்யாணம் பண்ணிக்கல அந்த மக நட்சத்திரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தம் 5 பொண்ணுங்க அவங்க வீட்டில். அப்பா ஒரு சாதாரண வேலையில் இருந்தார், நல்ல மனுஷன், யதார்த்தமான ஆள், ஆனால் வேலைக்கு ஆக மாட்டார், சொத்து சுகம் எதுவும் இல்லை, இருக்கிறது வாடகை வீடு. இதில் முதல் பொண்ணு பார்த்தீங்கன்னாக்கா காலேஜ் போகும்போதே லவ்ஸ் பண்ணி ஒரு வேற்று மதத்து பையனோட லவ்ஸ் பண்ணி அவங்க வீட்டை விட்டு ஓடிட்டாங்க. இவங்க 2வது பொண்ணு மக நட்சத்திரம். இவங்க தலையில் குடும்ப பொறுப்பு விழுந்துருச்சு. ஸோ இவங்க படித்து முடிச்சோன்னே வேலைக்கு போகணுன்ற சூழ்நிலை வந்துருச்சு. ஆனால் வேலைக்கு போனாலும் வேலையில் இருந்துக்கிட்டே படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 2-3 டிகிரி பண்ணிட்டாங்க. இவங்களும் அந்த ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு சம்மந்தமான கோர்ஸ்கள்லாம் படித்ததுனால MBAலாம் பண்ணியிருக்காங்க. இவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் கேட்டகரியில் நம்ம அந்த பூர நட்சத்திரம் தான் வேட்டையாடு விளையாடு கமலஹாசன் மாதிரி இருக்காருன்னு சொன்னோம் இல்லையா, அவருக்கு கீழே இவங்க இருக்காங்க. அடுத்த கேட்டகரியில் இவங்க இருக்காங்க. இப்போ இவங்களுக்கு கீழே பார்த்தீங்கன்னாக்கா வந்து 3 தங்கச்சிங்க. 3 தங்கச்சியுமே இவங்க வேலைக்கு வந்து இவங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி இவங்க கஷ்டப்பட்டு இவங்க நல்லபடியாக வந்து 3 பேருமே கட்டி கொடுத்து இவங்க சக்திக்கு தகுந்த மாதிரி 3 பேரும் நல்ல இடமா பார்த்து நல்லபடியாக கட்டி கொடுத்து விட்டாங்க. ஸோ எல்லா லைனும் கிளியர் ஆகிடுச்சு. இதுக்கப்புறம் இவங்களை வந்து கல்யாணம் பண்ணிக்க சொல்லி வீட்டில் வந்து ஒரு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்களுக்கு வந்து அதில் விருப்பம் இல்லை. ஏன் விருப்பம் இல்லைனாக்கா, இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, எனக்கு வந்து நான் ஒருத்தி கல்யாணம் பண்ணிக்காமல் இருந்ததுனால தான் ஒரு 3 பேர்த்த வந்து நம்ம கரையேற்ற முடிஞ்சுது. நானும் கல்யாணம் பண்ணி போயிட்டேனாக்கா உங்களை யார் பார்ப்பாங்க அப்படின்ற மாதிரி இவங்க கேட்குறது. இன்னொன்று, எனக்கு அந்த கல்யாண விஷயங்களில் அந்த நாட்டமே இல்லைம்மா, இருக்கிற வரைக்கும் இப்படியே இருப்போம், எனக்கு இந்த கோயில் திருப்பணிகள், சிவபெருமான் வழிபாடு, இதெல்லாம் எனக்கு இந்த உணவார பணிகள், இதுக்கே எனக்கு வந்து நேரம் பத்தலையே அப்படின்னாங்க. இவங்க இருக்கிறது வந்து ஹோட்டல் ஃபீல்டு. அந்த ஹோட்டல் ஃபீல்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா அது வந்து ஒரு பலதரப்பட்ட ஆண்கள் வந்து போய் தங்குற இடம், புழங்குற இடம். அதாவது வந்து இருக்கப்பட்டவனும் வருவான், இல்லாதப்பட்டவனும் பார்த்தீங்கன்னா கடனை உடனே வாங்கிட்டு வந்து இருக்கிற மாதிரி ஒரு இருக்கப்பட்ட மாதிரி சீனை போட்டு அங்கே வந்து தங்குவான். அவன் ஹோட்டலுக்கு வந்தான் அப்படின்னாக்கா வந்து எல்லாமே வந்து பிச்சைக்காரனாக இருந்தாலும் வந்து மகாராஜா மாதிரி நல்லா செலவு பண்ணுவான், டாம்பிகமாக நடந்துக்குவானுங்க. ஸோ அங்கே ஒர்க் பண்ணுற ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டு, ஹோட்டல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. எல்லா ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற லேடிஸ்க்கும் உண்டு. இதில் எஸ்பெஷலி இந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஏன்னா வந்து அவன் வந்து அந்த ரிசப்ஷனிஸ்ட்டாக ஒர்க் பண்ணுறவங்க, அதுக்கு அடுத்த கேட்டகரியில் ஒர்க் பண்ணுறவங்க யாராக இருந்தாலும் வந்து லேடிஸ்ன்னும் போது வந்து அவன் வந்து எல்லாம் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் அப்படி போட்டு பார்ப்பானுங்க, அப்படி தூண்டில் வீசி பார்ப்பானுங்க, மாட்டுமா மீன் பார்ப்பானுங்க. மாட்டினா அவனுங்களுக்கு, மாட்டலைனாக்கா அடுத்த வேலையை அடுத்த இதை பார்க்கலான்னு போயிடுவானுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டு. இதில் இந்தம்மா பார்த்தீங்கன்னாக்கா, இந்த மகா நட்சத்திரம் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக இருக்காங்க. ஒரு ஃபயர் மாதிரி, ஒரு நெருப்பு மாதிரி இருந்துகிட்டு இருக்காங்க. இவங்க பாட்டுக்கு தான் உண்டு தன் வேலை உண்டுன்ற மாதிரி இருக்காங்க. இவங்க வந்து எல்லாத்துக்குமே வந்து அட்வைஸ் கொடுக்கக்கூடிய இடத்துல இவங்க இருந்துக்கிட்டு இருக்காங்க. துல்காவாக வந்து இந்த அல்பத்துக்கு ஆசைப்படுறது, போகிறது வர்றது அதெல்லாம் இவங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூர நட்சத்திரம் அந்த மேனேஜர் கேட்டகரியும் இவங்களும் பார்த்தீங்கன்னாக்கா டெய்லி மீட் பண்ணுற மாதிரி இருக்கும், ஒன்றா இன்ட்ராக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் வேலை விஷயமாக. இவங்க ப்ரொஃபஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதில் திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா வந்து ஒரு சில இவங்க MD பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குரூப்பு, அதே ஊரில் ஒரு மேஜர் சிட்டி, அது அந்த ஊர்லேயே பார்த்தீங்கன்னாக்கா இருக்கிற மற்ற ஹோட்டலில் திடீர்னு ஏதாவது ஒரு ஆள் வரல போல சரியா இல்லை அப்படின்னாக்கா வந்து யாரை போடணும் அப்படின்னு மேனேஜர்கிட்ட கேட்கும்போது வந்து அவர் வந்து இந்த மகா நட்சத்திரம் இந்த பொண்ணை வந்து ரெஃபர் பண்ணுவார், அவங்கள போட்டுறாங்க. ஆனால் வந்து ஒரு 10 நாள் 20 நாள் தான் அங்கே இருக்க முடியும், அதுக்கப்புறம் இங்கே வரணும், ஏன்னா வந்து எனக்கு அது கொஞ்சம் பாதிக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொல்லுவார். ஸோ இந்த மாதிரி அந்த மாதிரி இவங்க ஒர்க்கில் வந்து ரொம்ப ஒரு இது. அதே மாதிரி இவங்க வந்து இவங்க ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் பேசிக்குவாங்க, போவாங்க வருவாங்க, வீட்டில் நடக்கிற நல்லது கெட்டதுகள். இந்த பொண்ணுடைய 3 தங்கச்சியினுடைய கல்யாணத்துக்கும்
முக்கியமானவங்களுக்கு பத்திரிக்கை வைக்கும்போது அந்த மேனேஜருக்கு பத்திரிக்கை வச்சு அவர் போயிருக்காரு, அட்டன் பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ஃபேமிலி ஃப்ரெண்டு மாதிரி தான், வீட்டில் எல்லாத்துக்கும் தெரியும். அவருடைய வீட்டுக்கும் இவங்களும் போயிருக்காங்க. அஃபிஷியலாக அப்படி போய் அவங்க வீட்டில் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து இந்த பொண்ணுக்கிட்டே வந்து புலம்புவாங்க, என்னம்மா பாருமா இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல, என்னம்மா இப்படி இருக்கான் அப்படிங்கும்போது அப்போ அவர் சொல்லுவார், அவங்களே இன்னும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ அவங்ககிட்ட போய் சொல்லியா நீ வேலையை பாரு அப்படின்னுவார். அப்புறம் இவங்க தனியாக ஜென்ரலாக இவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது கொஞ்சம் ஃப்ரீ டயத்தில் இவங்க ஒரு காஃபி டயத்துலையோ இல்லை ஒரு லஞ்ச் டயத்துலையோ ஈவினிங் ஒரு ஸ்நாக்ஸ் டயத்துலையோ இவங்க பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா, அப்போ சொல்லுவாள், என்ன இந்த மாதிரி இருந்தீங்கன்னா எப்படி என்ன அவ்வளோ என்னத்துக்கு அவங்க உடம்பு, ஒரு நாளைக்கு 4 பாக்கெட் சிகரெட்டாக ஊதுவீங்க நீங்கள், ஒரு பாக்கெட் சிகரெட் என்ன அவ்வளோ ஆகுது, அதுவே வந்து எங்கேயோ போயிடுச்சு, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 1000 ரூபா செலவு பண்ணுறீங்க போல இருக்குது சிகரெட்டுக்கு, என்ன இருக்குது லைஃப் என்ஜாய் பண்ணிட்டு போகும், இதுதான் என்ஜாய்மெண்ட்டா, சிகரெட் பிடிக்கிறது தான் என்ஜாய்மெண்ட்டா அப்படின்னு அவங்க திருப்பி கேட்பாங்க. ஈவினிங் போய் பாரில் போய் சரக்கு போடுறது தான் என்ஜாய்மெண்ட்டா அப்படின்னு கேட்பாங்க. அது வந்து அப்படிங்கும்போது, ஆமாம் நீங்கள் போகிறீங்களா ஃப்ரெண்ட்ஸு கரெக்டாக தேடி வந்துடுறாங்களே உங்களை, அவனுக்குனா வந்து இந்த மேயிற மாடு நிற்கிற மாடு கெடுத்த கதையாக வந்து நீங்கள் போகலைன்னா கூட கையை பிடிச்சி இழுத்துன்னு போயிடுவாங்க போல, தூக்கினே போயிடுவாங்க போல இருக்குது, நான் தானே பில்லு கொடுக்குறேன் முக்கால்வாசி அப்படின்னு வருவார். அப்படிங்கும்போது பார்த்தீங்களா இப்படி இருந்தால் எப்படிங்க அப்படிங்கும்போது, இதில் டக்குன்னு அந்த பக்கம் இந்த ஒரு ரூம் பாயோ இல்லை யாரோ ஒருத்தர் கொஞ்சம் வயசில் பெரியவங்களாக இருப்பாங்க, அவங்க சொல்லுவாங்க, ஆமாம் இது பரவாயில்லம்மா, அந்த பசங்கன்னா பார்த்தீங்கன்னாக்க இவர் கூட இப்போ அந்த பசங்கன்னா மோசமான பசங்கம்மா, லேடிஸ் மேட்டர்னா கூட உண்டுமா அப்படின்ன உடனே இவர் அப்படி ஒரு முறை இருப்பார். இல்லை அது சார் வந்து அப்படிங்கும்போது அப்போ இவர் சொல்லுவார், நான் வந்து அதில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன், எனக்கு ஒத்து வராத மேட்ரு அதுதான், என்கிட்ட இருக்கிற பைசாவுக்கும் பணத்துக்கும் ஆஸ்தி பாஸ்திக்கும் சொத்து சுகத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து போகணுன்னா போகலாம், ஆனால் எனக்கு அதில் விருப்பம் கிடையாது, நான் ஒன்லி தம்மு தண்ணி இந்த ரெண்டோட நான் வந்து இற கட்டிடுறேன், இதுவே எனக்கு போதுமானது அப்படின்னு சொல்லுவார். இவருக்கு என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னாக்கா, அப்பா ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரிட்டையர்டு, அம்மா ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட் எம்ப்ளாயி ரிட்டையர்டு, அக்கா வந்து ஸ்டேட்ஸில் இருக்காங்க, 3 பேருமே இவருக்கு பணம் கொடுக்குறாங்க. இவர் சம்பாதிக்கிற பைசா இவருடைய சொந்த செலவுகளுக்கும் இவர் யாருக்காவது உதவி பண்ணுறதுக்குமே போயிடுது அப்படின்ட்டு இவங்க ஒரே புள்ள பையன் வேற நல்லா பார்த்தீங்கன்னா நல்லா லட்சணமாக இருக்கிறான், அதான் வேட்டையாடு விளையாடு கமலஹாசன் சொல்லிட்டுருக்கேன் நான், அந்த மாதிரி இருக்கிறான், பர்சனாலிட்டியாக இருக்கிறான், இவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணுமே அப்படின்ட்டு இவரை கஷ்டப்படுத்துறதே இல்லை. இவங்க எம்டிஎம் பார்த்தீங்க அப்படின்னாக்கா இவரை பற்றி தெரியும், ஒரு நல்ல கேரக்டரு, அப்படி ஒரு யதார்த்தமாக போயிட்டுருக்காரு இவர் அப்படின்றதுனால வந்து நல்ல இடத்துல நல்லா இதாக வச்சுருக்காரு. இவர் அந்த நம்பிக்கைக்கு நாணயத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பொறுப்பை அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்டாக எடுத்து இவர் அதில் வந்து நல்ல ஒரு ட்ராக் ரெக்கார்டு காமிச்சிக்கிட்டு இருக்காரு இவர். ஸோ இப்படி போயிட்டுருக்குது. இதில் பார்த்தீங்கன்னாக்கா இவர் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வீட்டுக்கு போகல, வீட்டிலேயே இவருக்கு பணத்தை கொடுக்குறாங்க. அக்கா பார்த்தீங்கன்னா இவர் அக்கௌண்ட்டுக்கு வந்து மாதமானாக்கா ஒரு 50,000 ரூபா அனுப்புகிறாங்க. அப்பா பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒரு 20,000 ரூபா அனுப்புகிறாரு இவருக்கு. அம்மா பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 20,000 ரூபாயை தூக்கி கையில் கொடுக்குறாங்க. இப்படியே போயிட்டுருக்குது. இதில் இந்த பொண்ணு மகன் வந்து வீட்டுக்கு போகவும் வரும். வீட்டுக்கு போகும்போது வரும்போது அங்கே பேசும்போது இவர் வீட்டில் இருக்க மாட்டார். ஒரு 2 நாள் 3 நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸோட வந்து பாண்டிச்சேரி கோவா அங்கே இங்கேன்னு போயிருப்பார் இவர். அந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அஃபிஷியல் மேட்டராக இருக்கும், ஏதாவது வந்து ஒரு ரெக்கார்டு வந்திருக்கும், அதை கொண்டு வந்து வீட்டில் கொடுக்குறதுக்காக இவ போவா வீட்டுக்கு. மகன் போகும்போது அவங்க சொல்லுவாங்க, என்னம்மா இந்த மாதிரிலாம் பண்ணுறானேம்மா, இந்த மாதிரி இருக்குதும்மா, என்னம்மா இது அப்படின்னும் போது, இல்லைம்மா நானும் எவ்வளோ சொல்லிட்டு தான் இருக்கிறேன், அவருக்கு நீங்கள் ஒரு கால்கிட்ட போடுங்க, என்னம்மா கால்கிட்ட போடணும் அவன் ஒத்துக்க மாட்டேன்றானேம்மா, கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டேன்றானேம்மா அப்படின்னும் போது பார்த்தாக்கா, ஏம்மா நீ ஏம்மா கல்யாணம் பண்ணிக்காமல் இருக்கிற அப்படின்னு அவங்க அம்மா கேட்குறது. இல்லைம்மா எனக்கு என் தங்கச்சிங்களை கரையேற்றுனதே பெரிய ஒரு சுமையாகிடுச்சு, அது முடிஞ்சு இப்போ தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கேன் நான். இப்போ எனக்கு கல்யாணம் அப்படின்னாக்கா அதுக்கு ஏதாவது பைசா வேண்டாமா, இன்னொரு விஷயம்னாக்கா எனக்கு கல்யாணத்தில் ஒரு ஈடுபாடு இல்லை, அதுதான் எனக்கு தெரியுவேன், நீ தான் வந்து எப்போவுமே வந்து சாமியவே கட்டி நழுவுறிய, நீ சிவபெருமனையே கல்யாணம் பண்ணிட்ட போல இருக்கு நீ, ஐயோ சிவபெருமன் ஒரு உண்மையான பக்தயம்மா நானே, அவருக்கு தொண்டு சேர பாக்கியம் கிடச்சா எனக்கு போதும் அப்படின்ற மாதிரி இவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்படி போயிட்டுருக்குது. இதில் வந்து நம்ம வேட்டையாடு விளையாடு கமலஹாசனுடைய அப்பா அம்மா அந்த 80 வயசு பெரியவரும் அவருடைய ஒய்ஃபும் அவங்க 2 பேரும் பேசுகிறாங்க. பேசாத இந்த மகத்தையே நம்ம பிடிச்சி போட்டா என்ன, நல்ல பொண்ணாக இருக்காளே அவள், ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் இருந்தாலும் ஒரு நேர்மையாக இருக்கிறா, ஒரு கண்ணியத்தோடு நடந்துக்கிறா, அதே மாதிரி வந்து அதிகமான ஒரு பேராசைலாம் கிடையாது, பேராசையே கிடையாது, சுத்தமாக ஆசையும் கிடையாது, அப்புறம் தானே பேராசை. கல்யாணத்தை பற்றி யோசிக்க மாட்டேங்கிறான், அவங்க அப்பா மேலே ரொம்ப கவனமாக இருக்கிறா, ஆனால் இன்னமும் கஷ்டத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கிறா, இன்னமும் சம்பாதிச்சதெல்லாம் வந்து அவள் தங்கச்சிங்களுக்கு செலவு பண்ணிட்டா, கரையேற்றி விட்டா, இன்னும் வாடகை வீட்டில் தான் இருந்துகிட்டு இருக்கிறா, இவ ஒருத்தி தான் வேலைக்கு போய் அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டு குடும்பத்தை மீட்டர் பண்ணிட்டு இருக்கிறாளே, நல்ல ஒரு தரமான பொண்ணாக இருக்காளே அப்படின் போது நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தாங்க, எனக்கும் அந்த ஐடியா வந்துருச்சுங்க எப்போவோ. ஆனால் இவனுக்கு யாருங்க சொல்கிறது, இவனுக்கு எப்படிங்க இவனை புரிய வைக்கிறது, இவனுக்கு எப்படிங்க இவனுக்கு கால் கட்ட போடுறது, இவனை என்ன சொல்லி ஒத்துக்க வைக்கிறது ஒன்றுமே புரியலையேங்க அப்படின்னும் போது, இன்னொன்று அந்த பொண்ணு வந்து ஒத்துக்குவாளா, ஏன்னா இவன் கேரக்டர் வந்து இவன் வரவங்களுக்கு வந்து பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கு இவன் ஓப்பனாக பேசுகிறான்,
இவளை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா இவன் யார் எப்படிப்பட்டவனது அவளுக்கே நல்லாவே தெரியுமே. அதுதான் ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அவங்க அப்பா சொல்கிறாரு, அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. என்னன்னா இவன்கிட்ட வந்து என்ன இவன் தப்பு பண்ணாலும், இவன் சரக்கு போட்டாலும், தம் அடித்தாலும், இவன் மூதாரித்தனமாக செலவு பண்ணாலும், ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக நிறையா செலவு பண்ணாலும், உதவிகள் பண்ணாலும், இவன் சம்பாதிக்கிற காசு 5 பைசா வீட்டுக்கு வரதில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. இதெல்லாம் தெரிஞ்சாலும் லேடிஸ் மேட்டரில் இவன் தப்பு தண்டா பண்ணுறது இல்லை. பொம்பளை பொறுக்கி இல்லடி நம்ம பையன், அதில் நம்ம வந்து கொஞ்சம் பெருமைப்பட்டுக்கலாம். இவன் ஒருத்தன் தான் அதில் விதிவிலக்காக இருந்துகிட்டு இருக்கிறான். அதனால் வந்து போய் ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்குவாடி, நீ கொஞ்சம் பக்குவமாக பேசலான்ட்டு இவன் வீட்டில் இல்லாதப்ப வேட்டையாடு விளையாடு ஒரு வேலையாக வெளியூர் போயிருக்கும்போது, வெளியூர்னா என்ன, ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியில் ஜிம்கானா போயிருக்கும்போது, ஒரு குற்றாலம் கொடைக்கானல்னு போயிருக்கும்போது இவளை வர வைக்கிறாங்க. வர வச்சுட்டு, என்னம்மா திடீர்னு என்ன வர வச்சுருக்கீங்க, என்ன இது அப்படின்னோடனே, இல்லைம்மா கொஞ்சம் உடம்பு முடியல, அதனால தான் ஏதோ வந்து கொஞ்சம் ஏதோ ஒரு சூடு பண்ணி கொடுக்குறதுக்கு, ஏதோ ஒரு சட்னி கிட்னி அரைச்சி கொடுக்குறதுக்கு அப்படின்னு உடனே இவன் உடனே மனசுக்கு இல்லை நான் வந்துடுறேன் அப்படின்ட்டு போனாக்கா அங்கே போனாக்கா அவங்க என்ன பண்ணுறதுனாக்கா பாதாம் அல்வா, முறுக்கு அது இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க. நல்லா குத்துக்கள் மாதிரி 2 பேரும் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்காங்க. உட்காந்து சாப்பிடுங்க அப்படின்றது. என்னம்மா உங்களுக்கு உடம்பு சரியில்லை? இல்லை கொஞ்சம் பரவாயில்லம்மா, கொஞ்சம் தைலங்கீழ தடவி விட்டாரு, அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, நீட் ஆகிடுச்சு, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு, என்னம்மா உங்கள் கல்யாணத்தை பற்றி என்ன யோசிக்கிறேன், என்ன பண்ணுறேன், அப்புறம் ஜாதகத்தை இருந்தால் கூடம்மா அப்படின்னு, என் ஜாதகத்தை பார்த்து என்னம்மா போகுது அப்படின்னு, இல்லை குடும்பம் நீயே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. இவன் உடனே இவரோட ஜாதகத்தை வந்து இவன் செல்லையே வச்சிருக்கிறான். இவன் உடனே அவங்களுக்கு கொடுத்து பார்த்தாக்கா அவங்க அப்பா உடனே நம்பிக்கை ஜோதிடருக்கு ஒரு ஃபோன் அடிச்சு, சார் பொண்ணு வந்து மகம், என் பையன் வந்து பூரம் தான் தெரிஞ்சதாச்சே, சொல்லுங்கள் மகன் யார், அதை கூட ஒர்க் பண்ணுற பொண்ணு, சரி ஓகே எப்படி இருக்குது, நல்ல பொருத்தம் இருக்குது, தேவையான பொருத்தங்கள்லாம் இருக்குது, ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். இவர் சொன்ன ஒன்று, பாருமா நல்ல பொருத்தம் இருக்குன்னு சொல்லிட்டாருமா, அவரே நம்பிக்கை ஜோதிடரே சொல்லிட்டாருமா, ஆஸ்ட்ரோ ராஜேஷ் ரவீன்கரன் அவரே சொல்லிட்டாருமா, நீங்கள் என்னம்மா சொல்கிறேன் அப்படின்னா, வந்துட்டு என்னங்க இப்படிலாம் இது பண்ணுறீங்க, நான் வந்து கல்யாணத்துக்கு வந்து நீ ஒன்றுமே 5 பைசா செலவு பண்ண வேண்டாமா, நீ என்ன வச்சுருக்கியோ அதோட நீ அப்படியே வந்தால் போதும். இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, உன் அப்பா அம்மாவை விட்டு வர வேண்டாம். இவ்வளோ பெரிய வீடு, அதாவது வந்து இது ஃப்ளாட்டு கிடையாது, சொந்த வீடு, கீழே நாங்கள் இருக்கிறோம், நீங்கள் மேலே இருங்க, அப்பா அம்மா மேலே இருக்கட்டும், ஜாயின்ட் ஃபேமிலியாகவே நம்ம எல்லோரும் ஒன்றாவே இருந்துக்கலாம், அதனால் என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க எடுக்கிறாங்க. இவளுக்கு வந்து அப்படி யோசிக்கிறான். அதாவது இந்த பையன் வந்து அந்த வேட்டையாடு விளையாடு கமல் மாதிரி இருக்கானே, அவன் வந்து என்னன்னாக்கா அவரோட ஊர் வேணாம் பேர் வேணாம், நம்ம எந்த நிகழ்வுலையும் வந்து ஊர் பேரை சொல்கிறதில்ல. அவர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒரு யதார்த்தமாக ஒரு வெள்ளந்தியான கேரக்டராக இருக்கார், ஃப்ரெண்ட்ஸுக்கு செலவு பண்ணுறாரு, லைஃப்பை என்ஜாய் பண்ணுறேன்றாரு. ஆனால் லேடிஸ் மேட்டில் கரெக்டாக இருக்கார், ஒழுக்கமாக இருக்கார். ஒர்க் பண்ணுற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் வந்து ரொம்ப டெடிக்கேஷன், ரொம்ப ஒரு கான்சென்ட்ரேஷன், அதெல்லாம் எந்த பிரச்சனையுமே கிடையாது. இவரை ஏன் கல்யாணம் ஆகி நம்ம வந்து கொஞ்சம் நல்லபடியாக மாற்ற முடியாது, திருத்த முடியாது அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா இதை விட ஒரு நல்ல இடம் நம்ம கிடைக்குமா என்ன. இன்னொன்று நம்மளவும் ஒரு 10-12 வருஷம் பார்த்துக்கிட்டு இருக்காரு. 10-12 வருஷம் என்ன, ஒரு 20 வருஷமே பார்க்குறாரு. இவங்க ஏற்கனவே ஒர்க் பண்ண ஒரு ஹோட்டல்னா வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்திருக்காங்க. அப்போ இவர் அசிஸ்டன்ட் மேனேஜரு, இந்த அம்மா வந்து ட்ரெயினிங்காக போயிருக்காங்க. ஸோ இப்படிலாம் இருந்திருக்கு. ஸோ சரிப்பா எனக்கு ஓகே தான், நானும் வீட்லையும் பேசிடுறேன், இப்போ உடனே வண்டி அனுப்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்ணுறாருனாக்கா, அப்பா டிரைவர் அனுப்பி வண்டி அனுப்பி கூப்பிட்டு அவங்கள அப்போவே பேசி அன்றைக்கி முடிவு பண்ணுறாங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் அவங்களுக்கு வந்து அந்த ஒரே பையன், அக்கா வேறு அங்கேருந்து ஃபோனில் சொல்லிட்டாங்க, ஸ்டேட்ஸ்லேருந்து பேசும்போது அப்பா அம்மாட்ட சொல்லிட்டாங்க, அவளை விட்றாதீங்க, இந்த மகா நட்சத்திரம் நல்ல பொண்ணு, அருமையான பொண்ணு, எனக்கு தெரியும் அவளை, நான் ஒரு 4-5 வாட்டி பார்த்துருக்கேன், பேசியிருக்கிறேன், நல்ல ஒரு நேர்மையான பொண்ணு, கண்ணியமான பொண்ணு, அவளை விட்றாதீங்க, அவள் தான் இவனுக்கு கரெக்டாக இருப்பாள் அப்படின்னு அவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுத்த உடனே இவங்களுக்கு டக்குன்னு எல்லாம் வேலையை முடிச்சு அப்பா அம்மாட்டையும் பேசணும். அப்பா அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம், நம்ம பொண்ணுக்கும் நல்ல வாழ்க்கை அமையணுமே. ஏன்னா 3 பேரை கட்டி கொடுத்தா 40 வயசு ஆகிடுச்சுன்னா கல்யாணம் ஆகாமல் இருக்காரு, முதிர் கண்ணியாகவே அவருடைய வாழ்க்கை போயிடுமா அப்படின்ற அந்த ஒரு ஏக்கத்தில் இருந்தவங்க தான் அப்பா அம்மா. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு சொத்து சுகம் இல்லை, ஆஸ்தி பாஸ்தி இல்லை, எதுவும் பெருசாக சம்பாதிக்கல. அவர் ஒரு சாதாரண வேலையில் வந்து ரிட்டையர் ஆனவர் ப்ரைவேட்டில். அவருக்கு என்னடா இவ்வளோ வாழ்க்கை இப்படியே போயிடுதுன்ற அந்த ஒரு ஏக்கம் கவலை இருந்துகிட்டே இருந்தது. இப்போ இது கிடச்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவங்க நல்ல கேரக்டராக இருக்காங்க. இவர் ஊர்லேருந்து வராரு, எல்லாம் இவங்க பேசி முடிவு பண்ண விஷயம், ஊர்லேருந்து வராரு, இவர் சொன்னாக்கா இவர் என்ன சொல்கிறாருனாக்கா, இல்லை எனக்கு சரியாக வராது, அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. என்ன ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணான்றப்பா நீ அப்படின்னு அப்பா கேட்குறாரு. இல்லைப்பா அது வந்து என்னன்னாக்கா, நான் வந்து இப்படி தான் இருப்பேன், என் கேரக்டர் மாறாது, நான் இப்படி தான் இருப்பேன்னு தான் அவங்களுக்கும் தெரியும். அவங்க என்னை கட்டிட்டு என்ன சுகத்தை அனுபவிப்பாங்க, அவங்க ஒரு சுகத்தையும் அனுபவிக்க முடியாது. அவங்க கோயில் குளம் பூஜை புனஸ்காரம் அப்படின்னு ரொம்ப ஆன்மீகத்தில் இருக்காங்க. இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னாக்கா நான்வெஜ் சாப்பிட்றதே அவங்க விட்டாங்க அப்படின்னா உண்மைதான். அது அவங்க வந்து நான்வெஜ் முதல்ல ஆரம்பத்தில் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க ஒரு 10 வயசு 15 வயசு வரைக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா எக்கும் ஃபிஷ்ஷும் மட்டும், அதாவது முட்டையும் மீனும் மட்டும் சாப்பிட்டாங்க.
அதுக்கப்புறம் ஒரு 27-28 வயசுல வந்து அவங்களுக்கு இந்த திருவாசகம் படிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது அந்த மக நட்சத்திரத்துக்கு. திருவாசகம் படித்து முடிச்சதுக்கப்புறம் டோட்டலாகவே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நான்வெஜ்ஜை விட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு பொண்ணுப்பா அவள். இன்றைக்கி அவளுக்கு வந்து வயசு 40 ஆனால் கூட அவள் வந்து இன்னமும் வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக நல்ல ஒரு துடிப்போட, நல்ல ஒரு ஆரோக்கியத்தோட, ஒரு நல்ல ஒரு மென்டல் ஹெல்த்தோட, ஒரு ஃபிசிக்கல் ஹெல்த்தோட இருக்கிறா. என்ன பாருங்க, நான் ட்ரிங்க் பண்ணி என் உடம்பு போயிடுச்சு. என்னடா உடம்பு போயிடுச்சு, கமலஹாசன் பக்கத்தில் நிப்பாட்டினா நீ கமலஹாசனுக்கு தம்பி மாதிரி தானடா இருப்பா நீ. இல்லை அதெல்லாம் ஓகேப்பா, ஏன்னா நம்மளுடைய வசதி வாய்ப்பு அந்த அந்த ஒரு போஷாக்கு இருக்கிறதுனால இந்த மாதிரி இருந்துகிட்டு இருக்கேன் நான். ஆனால் என்னால் என்ன, நான் சம்பாதிக்கிற பைசாவே பார்த்தீங்கன்னாக்கா 5 நிமிஷம் நான் உங்களுக்கு தரதில்லை, வீட்டுக்கு தரதில்லை. நீங்கள் தான் எனக்கு கூட செலவுக்கு இன்னும் கூட கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் அப்படி இருக்கும்போது நான் ஒரு கல்யாணம் பண்ணி நாளைக்கு எனக்கு ஒரு குழந்தை பிறந்து அதுதான்டா எங்களுக்கு வேணும், அதுதான்டா உனக்கு நல்லது அப்படிங்கும்போது, இல்லைப்பா அது வந்து சரியாக வராதுப்பா, இதோட இதை விட்டுருங்க, இந்த விஷயம் இதுக்கு மேலே எனக்கு கம்ப்ளீட் பண்ணாதீங்க அப்படின்ட்டு போயிட்டாரு. ஆனால் இவளை வந்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, 4 நாளைக்கு ஒரு வீட்டுக்கு கூப்பிட்றாங்க, போகிறாங்க வராங்க. இவங்களும் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இவங்க போகும்போதுனா சும்மா இல்லாத வந்து ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போகிறது, எதுக்கு என்ன வேணாங்க அப்படின்னா கேட்குறது இல்லை. இவங்களுக்கு எப்படின்னா எப்படியாவது நம்ம ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க. ஆல் ஆஃப் சடனாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த கடந்த செப்டம்பர் மாதம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம வேட்டையாடு விளையாடோட அப்பாவுக்கு வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னாக்கா உடம்பு சரியில்லாத போயிடுச்சு. மாடி ஏறிட்டு இருந்தார், அப்படியே மாடியை பிடிச்சிக்கிட்டாரு, அப்படியே நின்ட்டார், அப்படியே கீழே தளர்ந்து விழுந்தார். பார்த்தாக்கா அதுக்கப்புறம் வந்து பேச்சு மூச்சு இல்லாமல் இருந்தார். இவர் வேலைக்கு வந்திருந்தார். அவங்க அம்மா உடனே என்ன பண்ணாங்கன்னா ஃபோன் பண்ணி சொல்லிட்டு டக்குன்னு வந்து அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்கள வச்சு டிரைவரை வச்சுட்டு காரில் தூக்கி போட்டு போய் ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டாங்க. அங்கே போனால் டாக்டர் என்ன சொல்லிட்டாருனாக்கா ஓவர் ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு. அவருக்கு ப்ரெஷர் இருக்குது, பிபி இருக்குது, ஆனால் வந்து சுகர் கிடையாது, ப்ரெஷர் அதிகமாகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஆஞ்சியோ பண்ணணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸ்ட்ரென்த் வைக்கணும் அப்படின்ற மாதிரினா சில மெடிக்கல் மேட்டர்லாம் சொல்லிட்டாங்க. வேட்டையாடு விளையாடுக்கு என்ன பண்ணுறது எது பண்ணுறதுன்னு தெரியல. அவர் அங்கேயே உட்காந்துருக்காரு. அன்றைக்கி பார்த்து ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூப்பிட்றானுங்க சாயங்காலம், இல்லைடா அப்பாவுக்கு உடம்பு சரியில்லடா அப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ்லாம் இங்கே வந்துட்டாங்க. அவர் அன்றைக்கி ட்ரிங்க் பண்ணவே போகல, அதே கவலையிலேயே இருக்கார். டாக்டர் பார்த்தாக்கா வந்து ஆஞ்சியோ வைக்கிறதுக்கு ஒரு 2 நாள் போகட்டும், இப்போ மானிட்டரில் இருக்கார் அவர், அதை பார்த்து பண்ணணும். அதை அவர் சொல்கிறார். இதுக்குள்ளே கேள்விப்பட்டு விஷயம் கேள்விப்பட்டு மகம் நட்சத்திரம் அந்த பொண்ணு 40 வயசு பொண்ணு கூட வந்து அவங்க அப்பா அம்மா எல்லாருமே வந்துட்டாங்க ஹாஸ்பிட்டலில். அடுத்த நாள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மக நட்சத்திரம் வந்து லீவ் போட்டு அங்கே இருக்குது, கவனிக்குது. ஆமாம், இவர் வேலைக்கு போயிட்டார், ஆஃபீஸ் போயிட்டார். சரி நீ இருக்கு, இல்லை நான் போகிறேன் அப்படின்ட்டு பாரு அப்படின்ட்டு போயிட்டார். அப்புறம் இவர் சடனாக என்ன சொல்கிறாருனாக்கா பையனுக்கு வர வைக்கிறாரு. அன்றைக்கி நாளைக்கு காலையில் வந்து ஆஞ்சியோ பண்ணுறாங்க. ஆஞ்சியோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு என்ன நடக்கும் ஏது நடக்கும் எனக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி வந்து நான் உன்னை வந்து கல்யாண குளத்தில் பார்க்கணும்ப்பா, எனக்கு நான் சொல்கிறத இப்போவாது நான் சொல்கிறத கொஞ்சம் கேளுப்பா. என்னப்பா சொல்கிறீங்க, இந்த நேரத்தில் போய் நான் எங்கே பொண்ணு எந்த பொண்ணை போய் நம்ம தேடுறது இந்த 11th ஹவரில் அப்படின்ற மாதிரி. பொண்ணுன்னா ரெடியாக இருக்குது, இவ தான் பொண்ணு. நாளைக்கு காலையில் நீ வர, நாளைக்கு காலையில் ஒரு பிரம்ம முகூர்த்தத்தில் ஒரு 4:30 மணிக்கு நம்ம ஹாஸ்பிட்டலில் இருக்க கோயில்லையே நம்ம கல்யாணத்தை பண்ணுறோம். நம்ம என்னப்பா அப்படின்னோடனே இவருக்கு ஒன்றுமே புரியல. அப்புறம் அம்மா அழுகுறாங்க, இல்லைடா அவருக்கு வந்து ஆஞ்சியோ பண்ணணுன்றாங்க, ஸ்ட்ரென்த்து வைக்கணுன்றாங்க, அது எப்படி என்னன்னு ஒன்றும் தெரியல, ஏஜிங் ஃபேக்டர் ஒன்று இருக்குது, 80 வயசு ஆகுது, அவர் வந்து அவர் சொன்னால் புரிஞ்சுக்கடா, அவர் இருப்பாரா இல்லை பொழைப்பாரான்னு தெரியலடா, அவருடைய ஆசை, கடைசி ஆசை அது நீ உன் கையில் தான்டா இருக்குது அப்படின்னா. அக்கா அங்கேருந்து ஸ்டேட்ஸ்லேருந்து ஃபோன் பண்ணி திட்டுறாங்க, என்னடா எருவு மாதிரி வளர்ந்துருக்க, தடிமாடு மாதிரி வளர்ந்துருக்குற, கொஞ்சம் கூட அறிவு இல்லையாடா, ஏன்டா இந்த மாதிரியே இருக்கிற, நீங்கள் கல்யாணத்தை பண்ணிச்சோடா, எங்கள் வயிற்றில் பாலை வாருடா, அப்பாவை உன்னாலேயே போயிடுவார் போல இருக்கடா, போகாது அவர் சொல்கிறத கேளுடா அப்படின்ற மாதிரி திட்டுறாங்க. ஒரு ஃபைன் மார்னிங் நெக்ஸ்ட் டே அதிகாலை சுபமுகூர்த்த சுப வேலையில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஹாஸ்பிட்டல் இருக்க கோயிலே வந்து அப்படியே ஒரு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. செப்டம்பர் மாதம் எல்லாமே நடந்துருச்சு. அதாவதுங்க இதெல்லாம் வந்து ஒரு அஸ்ட்ராலாஜிக்கல் மிராக்கிள்ஸ். 7ஆம் இடத்துல சனி பகவான் டிசம்பர் மாதம் வராருனாக்கா அவர் வந்து ஜூன் ஜூலைலேயே அவர் அந்த ஆக்டிவேஷன் ஆரம்பிச்சிருவார். இன்னொரு மேஜர் பிளானட்ஸ் இல்லை, ஒரு 2.5 வருஷம் 3 வருஷம் ஒரு கட்டத்தில் இருக்காருன்னும் போது அவங்கன்னா முன்பே வேலையை ஆரம்பிச்சிருவாங்க. ராகு பகவான் 8ஆம் இடத்துக்கு வராரு அப்படின்னும் போது அவரும் ஒரு 3-4 மாதம் முன்னாடி வேலையை ஆரம்பிச்சிருவார். அக்டோபர் மாதம் வராருனாக்கா அவரும் ஒரு ஜூன் ஜூலைலேயே அங்கே வந்த மாதிரி ஒரு கணக்காயிடும். ஸோ இந்த மாதிரி பல நிகழ்வுகள் நடக்கும்போது கேது பகவான் 2ஆம் இடம் குடும்பஸ்தானத்துக்கு போகிறார். குரு பகவான் வேறு பார்த்தீங்கன்னாக்கா பாக்கியஸ்தானத்தில் 9ஆம் இடத்துல இருக்கார். இதில் ராகு பகவான் சுக்கிர பகவான், ராகு பகவான் ப்ளஸ் குரு பகவான் பரிவர்த்தனை ஆகும். 8க்கும் 10க்கும் உடையவர் பரிவர்த்தனை. இதெல்லாம் வந்து ஒரு அஸ்ட்ராலாஜிக்கல் ஈக்குவேஷன், அஸ்ட்ராலாஜிக்கல் காம்பினேஷன். அஸ்ட்ராலஜின்றது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய ஓஷன், எவ்வளவோ மர்மங்கள், எவ்வளவோ விளக்கங்கள், எவ்வளவோ ஆதாயங்கள், எவ்வளவோ நன்மைகள், எவ்வளவோ அதிசயங்கள், அற்புதங்கள் அதில் குட்டி கிடக்குது. இந்த மாதிரி ஒரு பிளானட்ஸ் சிச்சுவேஷன், பிளானட்ஸ் பொசிஷன் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வந்து ஒரு 18 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 30 வருஷத்துக்கு ஒரு வாட்டி, 60 வருஷத்துக்கு ஒரு வாட்டி கூட நடக்கும். 7ல் சனி, 8ல் ராகு, 9ல் குரு, 2 என்கின்ற குடும்பஸ்தானத்தில் கேது.
சிம்ம ராசிக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இது. இந்த காலகட்டத்தில் திருமணமே பண்ணிக்க வேணான்னு லைஃப்பை வந்து ஒரு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்த ஒரு பர்சனாலிட்டியான ஒரு ஆள் 45 வயசில் அவருக்கு கல்யாணம் செட் ஆகுது. கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம், கல்யாணம் பண்ணிக்கிட்டாக்க நிறைய பொறுப்பு வந்துடும் அப்படின்னு நினச்சவர் தான் அவர். அந்த கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் அந்த பொறுப்பு ஆட்டோமேட்டிக்காக வந்து அவர் வந்து இன்றைக்கி ஆளே மாறிட்டார் டோட்டலாக. ஃப்ரெண்ட்ஸ் என்ன கட் ஆகிட்டாங்க, அவாய்ட் ஆகிட்டாங்க. இப்போது சிகரெட்டு பார்த்தீங்கன்னாக்கா 4 பாக்கெட் இருந்து இன்றைக்கி ஒரு பாக்கெட்டாக வந்திருக்கு. அந்த ஒரு பாக்கெட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்பா சொல்கிறாரு, அவங்க அப்பா தான் நம்மளுடைய கிளைண்ட், அது 80 வயசு அப்பா சொல்கிறாரு, அந்த ஒரு பாக்கெட்டும் ஒரு நாளைக்கு 1-2 அளவுக்கு வந்துடும் போல இருக்குது சார், அதுவும் கூடிய சீக்கிரம் கட் பண்ணிடுவான். ட்ரிங்க்ஸும் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அப்படின்னா இல்லை. ஒய்ஃப் என்ன சொல்லிட்டா அப்படின்னாக்கா, அந்த பொண்ணு என்ன சொல்லிட்டான்னா, மக நட்சத்திரம், நீ என்ன சாப்பிடணுமோ வீட்டில் சாப்பிடு, ஒரு லார்ஜ் போடு, இல்லை ஒரு 1.5 லார்ஜ் போடு, இல்லை ஒரு கட்டிங் போடு, வீட்டில் சாப்பிடு. நான்வெஜ் வந்து அவள் சுத்தமாக கிடையாது, இவனுக்கும் நான்வெஜ் கிடையாது, நான்வெஜ் இல்லாத பண்ணிட்டா. ஸோ நிறையா மேட்ருகள் ஃபுட்டில் பார்த்தீங்கன்னாக்கா, ஃபுட்லேருந்து ஹேபிட்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டா அவள். இப்போ அவங்க அப்பா அம்மாவும் இங்கே வந்துட்டாங்க, வீடே கலகலப்பாக இருக்குது, கன்சீவும் ஆகிட்டா. ஒரு நல்ல விஷயம் பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த ஒரு புது மெம்பர் ஃபேமிலிக்குள்ளே வராதுக்கான முன்னேற்பாடுகள், கன்சீவும் ஆகிட்டா. ஸோ கன்சீவ் ஆகிட்டானோடனே அவனுக்கு இன்னும் பொறுப்பு வந்துருச்சு. மனைவி சொல்லே மந்திரன்ற மாதிரி பொண்டாட்டி குஞ்சா தூக்க ஆரம்பிச்சிட்டான். இப்போவே அவன் நல்லா வந்தான், அவனுக்கு கரெக்டாக வந்து நேரங்காலங்கள் அமையலை. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஒரு காலகட்டம், இந்த ஒரு அப்நார்மல் பொசிஷன், எக்ஸ்ட்ராடினரி சிச்சுவேஷன், மூலத்திரிகோண ஸ்தானத்து சனி பகவான் பெரிய விஷயம். அதுவும் அது அந்த 7ஆம் இடம்ன்றது கலத்திர ஸ்தானம், அது சிம்மராசிக்கு. உங்களுக்கு சனி பகவான் வந்து சிம்மராசிக்கு சூரியனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா நம்பர் 1 பாவி, ஆப்பு வைக்கிறதுல தான் அவர் குறியாக இருப்பார். ஆனால் இப்போ வந்து அவர் வந்து சிம்மராசியை வந்து தூக்கி விடுறதுக்கு, குடும்பத்தில் இருக்க குழப்பங்களை தீர்க்கறதுக்கு அவரே கை கொடுப்பார். ஏன்னா வேறு வழி இல்லை அவருக்கு. சனி பகவான் வந்து நீதிமானுங்க, அவருக்கு இந்த ஓர வந்தனா பாரபட்சமே கிடையாது. ஆக்சுவலாக சூரிய பகவான் சனி பகவான் அப்பா புள்ள ரிலேஷன்ஷிப் தான். இப்போ வந்து அப்பா புள்ள ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆகுது, பைண்டிங் ஆகுது, நல்ல ஒரு அஃபெக்ஷனேட் ஆகுது. 7ஆம் இடத்து சனி பகவான் கலத்திரத்தை கரெக்டாக செட் பண்ணிட்டாரு. 8ஆம் இடத்துல ராகு பகவான், அந்த ஒரு புண்ணிய ஸ்தானத்துக்கு ராகு பகவான் வந்து சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீட்டுக்கு வந்ததுனால, சுக்கிர பகவான் உச்சமாகின்ற வீடுன்னும் போது என்ன, சுக்கிர பகவானின் லீலைகள், லீலா வினோதங்கள் என்ன, மொட்டையா வெட்டியா சுத்திரவனை வந்து குடும்பஸ்தன் ஆக்கணும், பரதேசியா சுத்திரவனை வந்து சம்சாரி ஆக்கணும். இதுதானே அவருடைய வேலையை. ரதி மன்மதன் விளையாட்டுக்கு தானே அவர் அதிபதி. சுக்கிர பகவான் ராகு பகவான் அந்த வேலையை பண்ணிட்டாங்க, கால்கட்டை போட்டுட்டாங்க நம்ம வேட்டையாடு விளையாடுக்கு. இந்த அம்மாவுக்கும் மக நட்சத்திரத்துக்கும் நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் கிடச்சிட்டாங்க, நல்ல ஒரு லைஃபே அமைஞ்சிருச்சு, கேட் ஓப்பன் ஆயிடுச்சுங்க. குரு பகவான் பாக்கிய ஸ்தானத்தில் இருக்காருன்னு போது இதை விட சிறப்பு வேற என்னங்க வேணும்? சிம்மராசிக்கு நம்பரும் யோகக்காரங்கனே குரு பகவான் தானே. ஸோ இதெல்லாம் நடந்து அப்பா வந்து ஆஞ்சியோ பண்ணணுன்ட்டு இருந்தவர் இந்த கல்யாணம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் டாக்டர் பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக வந்துருச்சு, பல்ஸ் கில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நார்மல் ஆகிடுச்சு, மானிட்டரில் பக்காவாக இருக்குது. இப்போ உங்களுக்கு ஆஞ்சியோ பண்ண வேணாம், ஸ்ட்ரென்த்து வைக்க வேணாம், எதுவும் வைக்க வேணாம். நீங்கள் இருந்த வரைக்கும் இந்த 3 நாளைக்கு பில்லை கட்டி நீங்கள் வீட்டுக்கு போங்க, டெய்லி வாக் பண்ணுங்கள். எப்படி அப்படின்னா அவர் எழுந்திரிச்சு உட்காந்துட்டாரு, புரியுதுங்களா? அக்காவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இப்போ எல்லாமே ஹோல் ஃபேமிலி, என்டையர் ஃபேமிலியே வந்து ஃபுல் ஹாப்பி, ஃபுல் சாட்டிஸ்ஃபைடு. மகம் பூரம் உத்திரம் பாருங்களே, மகத்தான வாழ்க்கை வாழக்கூடிய அமைப்பிலே இருக்கக்கூடிய சிம்ம ராசிக்காரர்களே, உங்களுக்கு நினச்சது நடக்கும், தொட்டது துளங்கும், பட்டது துளிர்க்கும், விட்டது கிடைக்கும், தேடி போனது நாடி வரும். ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா சிம்மராசிக்கு இப்போ நம்பர் 1 யோகத்தில் இருக்கீங்க. உத்தியோகம் தொழில் கவலையே பட வேண்டாம், அரசாங்க மேன்மைகள், அரசாங்க ஒத்துழைப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். என்ன ஒன்றா சிம்மராசிக்காரங்க வந்து அப்படியே கொஞ்சம் அந்த சிங்கம் போன்ற அந்த கேரக்டர்லேருந்து கொஞ்சம் இறங்கி கொஞ்சம் ஒரு அப்படி கொஞ்சம் எல்லாத்துக்கிட்டையும் ஒரு அன்பா பண்பா அப்படி நட்பா இருந்துக்குங்க. அதுக்காக இந்த ஓவராக இந்த வேட்டையாடு விளையாடு கமல் மாதிரி, நம்ம இந்த 45 வயசுக்கார் மாதிரி, இந்த ஹோட்டலில் ஒர்க் பண்ணுற மேனேஜரு அவர் மாதிரி ரொம்ப அநியாயத்துக்கு போயிடாதீங்க. அந்த மக நட்சத்திரம் மாதிரி ஆகிக்கங்க. சிம்மராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா அதிகாரம் பண்ணுற இடத்துல தான் இருப்பாங்க. அதே மாதிரி வந்து அவங்கள யாராவது அதிகாரம் பண்ணாங்கனாக்கா தூக்கி போட்டு போயிட்டே இருப்பாங்க, நடை கட்டிடுவாங்க. அன்புக்கு மட்டுமே கட்டுப்பட்டவர்கள் சிம்மராசிக்காரங்க. உன்னை போல உண்டா, நீ செஞ்சால் கரெக்டாக தான் இருக்கும்னாக்கா முடிஞ்சு போச்சு. இல்லை இல்லை இப்படி தான் செய்யணுன்னாக்கா அதுவும் முடிஞ்சு போச்சு, அங்கேயே கட்டு, கத்தம் கத்தம். அதனால் நீதிக்கும் நேர்மைக்கும் பேர் போனவங்களாச்சு சிம்மராசிக்காரங்க. ஏன்னா அவங்க காலபுருஷ தத்துவத்தில் பார்த்தீங்கன்னாக்கா 5வது ராசியாக ராசி மண்டலத்தில் வராங்க. அதே போல் 9வது ராசியாக குரு பகவான் வராரு, 1வது ராசியாக செவ்வாய் பகவான் வராரு. அந்த 1, 5, 9 லக்ஷ்மி ஸ்தானங்கள். செவ்வாய் பகவான் உங்களோட சிம்மராசிக்கு சூரிய பகவான், 9வது ராசிக்கு வந்து
குரு பகவான். 3 மேஜர் பிளானட்ஸில் ஒரு பிளானட் ஆகிட்டீங்களாங்க நீங்கள். சூரியன் உலகத்துக்கே உயிர் கொடுப்பவராச்சே. சிவபெருமானை வழிபட வழிபட உங்களுக்கு உயர்வுகள் ஏற்பட ஆரம்பிக்கும். அதே போல் தினமும் காலையில் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. சிவபெருமானே சூரிய பகவானாக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அதனால் சூரிய நமஸ்காரம் பண்ண பண்ண சிவபெருமானின் ஆசீர்வாதங்கள் அருளாசிகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். வாழ்க்கை மேம்படும். அதே போல் காகத்துக்கு ஒரு பிடி சாதம் உங்கள் கையால் வைங்க. ஏன்னா சனீஸ்வர பகவான் யார்? உங்கள் ராசிநாதன் சிவபெருமானின் திருநாமத்தையே சனி ஈஸ்வர பகவான் என்று பட்டமாக பெற்றவர். அதனால் இவருக்கு நீங்கள் ஒரு பிடி சாதம் காகத்துக்கு வைக்கிறதுனால அவருடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறதுனால உங்கள் குடும்பத்தின் முன்னோர்கள், மறைந்த முன்னோர்களுடைய ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும். எல்லாமே உங்களுக்கு வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களை வந்து மேலே ஏற்றுறதுக்கான வழிமுறைகளை இப்போ நான் சொல்கிறேன். அதை ஃபாலோ பண்ணுங்கள். அதனால் சிம்ம ராசியில் இருக்கிற ஆண்கள் பெண்கள் யாருமே வந்து நீட் நாட் டு வரி, கவலையே பட வேண்டாம். கன்ஃபார்மாக இந்த 2024 அடித்து தூள் கலப்புற இடத்துல நீங்கள் வரப்போகிறீங்க. உங்களால் 4 பேர்த்துக்கு வந்து ஒரு அனுசரணைகள், உதவிகள், ஆதாயங்கள் கிடைக்கப்பெறும். எவ்வளோ ஒரு கேவலமான, எவ்வளோ ஒரு மனசு நொந்து வெந்த நிலையில் இருந்தாலும் எல்லாமே சூரியனை கண்ட பணி போல மாறக்கூடிய காலகட்டத்தில் 2024க்கு நீங்கள் வந்துட்டீங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். பெற்றவங்களை மதிங்க. அம்மா அப்பா ஆசீர்வாதத்தை வாங்கினீங்க அப்படின்னாலே ஆண்டோடைய அனுகிரகம் ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். மீண்டும் உங்களை அடுத்த பதிவை சந்திக்கிறதோட நம்ம சேனலை ரெகுலராக பார்த்து வந்து ஜாதக சந்தேகங்களை நிவர்த்தி பண்ணிக்கிட்டு நலங்களும் வளங்களும் பெறுவதற்கு கையோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓம் நம சிவாயம். ஆஸ்ட்ரோலஜிஸ்ட் ரவீன் கரண்.